தொடர்ந்து பேசலாம். திரு செந்தமிழன், அதிமுகவை வழிநடத்தக்கூடிய அல்லது அதிமுக யாருடன் கூட்டணி சேர வேண்டும் என்கிற முடிவை எடுக்க வேண்டியது கட்சியினுடைய தலைமை தான், அது வெளியிலிருந்து யாரும் வழிகாட்ட வேண்டாம் அப்படிங்கிறாரு. இப்போ அதிமுகவை வழி நடத்தியதும் இன்றைக்கு அதிமுகவில் முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களும் அன்றைக்கு மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாலும் சின்னம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இது ஊரறிந்த உலகறிந்த இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற அவங்க பொதுச் செயலாளர் உட்பட நண்பர் ரவி உட்பட அனைவரும் அறிந்த ஒன்று. மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் இந்த ஆட்சி இந்த கட்சி இருக்காது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிய பொழுது அதை காப்பாற்றி முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியவரை உருவாக்கியவர் சின்னம்மா மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள். இதுவும் நாடறிந்த உண்மை. ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் யாருமே சொல்ல முடியாது. சொல்லுவதற்கு யாருக்கும் எந்த காலத்திலும் உரிமையும் கிடையாது. இரண்டாவது சொன்னாரு, அதிமுக மீதான ஒரு உரிமையை கிளைம் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஒரு உரிமை மீட்பு குழு அப்படின்னோ அல்லது சட்ட ரீதியா வழக்குகளை தொடர்றாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு தனி அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஏன் அதிமுக பற்றி கவலைப்படுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. அம்மாவின் தொண்டனாக இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, கழகத்துடைய அம்மா பேரவை செயலாளராக, அமைப்பு செயலாளராக, பொருளாளராக பல்வேறு நிலவைகளில் பதவி வகித்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 96ஆம் ஆண்டு தோல்விக்கு பின்னால் இந்த அதிமுகவை இருக்காது என்று சொல்லி அதிமுகவை காட்டி கொடுத்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் காட்டி கொடுத்து இந்த நாட்டை விட்டே ஓடியவர்கள், கட்சியை விட்டே ஓடியவர்கள் எல்லாம் இருந்தபோது கூட மீண்டும் 2001 புரட்சித் தலைவி அம்மா தலைமையில் அதிமுக ஆட்சி ஏற்படுவதற்கு தமிழகம் முழுவதும் அன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்தது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் என்பதை உண்மையான அதிமுக தோன்ற அத்தனை பேருமே ஏத்துப்பான். உண்மையா புரட்சி தலைவரை நேசிக்கிற அத்தனை பேரும் ஏத்துப்பாங்க. உண்மையா புரட்சி தலைவர் அம்மா மீது விசுவாசம் கொண்ட அத்தனை பேருமே ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கும் நண்பர் சொல்றது போல நாங்க எந்த இயக்கம் எந்த சின்னம் இந்த நாட்டில் ஆளணும்னு சொல்லி அம்மா நினைச்சாங்களோ அந்த இயக்கமும் அந்த சின்னமும் ஆட்சிகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டெல்லி திகாருக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எதுக்கு ஒரு வாக்கியம் தாங்க, எலெக்ஷன்ல நிக்கிறாரு. எலெக்ஷன் நிற்கும் போது அவர் மேல என்ன வழக்கு சொல்றாங்க? இரட்டை இலைக்காக. எந்த இரட்டை இலைக்காக? இன்னைக்கு யாருக்கு சொந்தம் சொல்லி இவங்கெல்லாம் சொல்லி இருக்காங்களோ அந்த இரட்டை இலைக்காக அவர் சொல்லுவாருன்னு சொல்லி அவர் மீது. ஆனா இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வழக்குகளுக்காகத்தான் அவர் சரணடைந்திருக்கிறார். அந்த வழக்குகளே சொன்ன குற்றச்சாட்டே இல்லைன்னு சொல்லியாச்சு. அவர் மீது எந்த விதமான வழக்குகளும் இல்ல. இப்ப இருக்கிறவங்க இவங்க மீது வழக்குகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இன்னொன்னு கேட்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க, 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. அன்னைக்கு கூட என்ன சொன்னாரு? அம்மாவுடைய கொள்கைப்படி, எம்ஜிஆருடைய கொள்கைப்படி அதிமுக கட்சியும் ஆட்சி நடந்தா இந்த அம்மா மக்கள் முன்னேற்றம் துவங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. நான் கொஞ்ச காலம் பாக்குறேன் இவங்க என்ன பண்றாங்கன்ட்டு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு மேலாக அதிமுகவில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்கள் டிடிவி சார் அம்மா மக்கள் முன்னேற்ற ஆரம்பிச்சல. இன்னைக்கு எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் குழந்தைவேலு துணை பொதுச்செயலாளர் இங்க இருக்காருன்னா சண்முகவேலு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். இன்றைக்கு அதே மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கான பெயர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்கன்னா அதுல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி வகிக்கிறவங்க, இன்றைக்கு இருக்கிற துணை பொதுச்செயலாளர் ரங்கசாமி போன்றவர்கள் அத்தனை பேருமே அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். ஏன்னா எங்களை அதிமுக எல்லாம் அம்மா அதிமுக பத்தி பேச முடியாது சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. கூட்டணி நலனுக்காக நான் கூட தேர்தலில் போட்டியிடாம தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் திரு தினகரனுக்கு ஏன் வந்ததுன்னு கேட்க. இந்த அதிமுக என்ற இயக்கமே புரட்சி தலைவர் ஆரம்பிச்சது திமுக என்ற தீய சக்தி திரு கருணாநிதி அவர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டியவர். அந்த தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில், ஏன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா தமக்கு பதவி இல்லாத போயிடுமோ என்ற பயம் பல பேருக்கு இருந்தது. அப்படி இருந்த காரணத்தை தவிர்ப்பதற்காக புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் தான் போட்டியிடவில்லை என்றாலும் புரட்சி தலைவி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்களுக்கு குறிப்பிட்ட சீட்டை கொடுத்து நீங்க நில்லுங்க, உங்களுக்கு பயமா இருந்தா நாங்க ஆதரிக்கிறோம். அதை தவற விட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அதனுடைய பலன் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது. அதுதான் இன்னைக்கும் சொல்லியிருக்காரு. வர இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
மீண்டும் இதே தவறை நீங்கள் செய்வீர்களானால் அதுக்கப்புறம் இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அதிமுக இருக்குமா இருக்காதான்றத மிகப்பெரிய கேள்விக்குரிய. நாங்க சொல்லல, எங்களை போன்றவர்களை பார்க்கின்ற இடத்தெல்லாம் சந்திக்கின்ற இடத்தெல்லாம் அதிமுக இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் நீங்க பாப்பீங்க. ஆட்சியில் இருக்கும்போது புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போதும் சரி, தொடர்ந்து 10 தோல்விகளை இந்த அதிமுக இந்த தலைமையை சந்தித்து அக்கறை கொண்ட ஒரு நபராக ஆலோசனை சொல்லுகிற அல்லது அறிவுரை சொல்லுகிற நபராக இருந்தா நீங்க அதிமுக செய்த தொடர் தவறுகளுக்கெல்லாம் நீங்க பிராயச்சித்தம் தேடணும்னா இந்த கூட்டணிக்கு வாங்க, அல்லது நீங்க தேர்தல் அப்படி ஒரு தவறான முடிவை எடுத்துட்டீங்கன்னா அதோட அதிமுகவுக்கு முடிவுரை எழுதிடுவாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றது ஒரு த்ரெட்டனிங் மாதிரி இல்லையா? த்ரெட்டனிங்கே கிடையாது. நாங்க சொல்றோம், இப்ப 2021 சொன்னாரு இந்த கூட்டணியில நீங்க சேர்ந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும், இல்லனா அவங்க வலுவான கூட்டணியா இருக்காங்கன்னு. அதை ஏத்துக்கறதுனால தோல்வியை கண்டாங்க. மீண்டும் இப்ப 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல், அந்த திமுக கூட்டணி பலமான கூட்டணியா இருக்கு. இவங்க கிட்ட யாருமே கிடையாது இந்த கூட்டணியில. இவங்களை நம்பி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க, மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இடைத்தேர்தலில் நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆகவே வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலை தவறவிட்டால் அதுக்கப்புறம் இன்னும் 5 வருஷம் இல்ல. அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்று அம்மாவுடைய உண்மை தொண்டனாக அக்கறையாக அதிமுக அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருத்தை சொல்றாங்க. இல்ல இப்ப கடந்த தேர்தல்களில் பாஜகவோட கூட்டணி அமைத்து சந்தித்த தேர்தல்களில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வியே பாஜக உடனான கூட்டணி காரணமாகத்தான் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனையின் அடிப்படையில் தான் அதிமுக அந்த கூட்டணியை விட்டு வெளியில வந்ததுன்னு சொல்லும்போது மீண்டும் நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அதிமுக சொல்வதை அதிமுக எந்த விதத்தில் ஏத்துக்கும்? அதிமுக தவறான முடிவு எடுத்தாங்க. நீங்க கடந்த சட்டமன்ற பொது தேர்தலின் போது அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்தாங்க. வெற்றி பெற்ற இடங்கள் எவ்வளவு, வாங்கிய ஓட்டு சதவீதம் எவ்வளவு? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பாரதிய தேச என்டிஏ கூட்டணியோட அவங்க இல்லாததால் என்ன நிலைமை ஏற்பட்டது? கிட்டத்தட்ட 10 தொகுதிக்கும் மேற்பட்டதில் டெபாசிட் காலியாக கூட சூழ்நிலை அதிமுக ஏற்பட்டது. இதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அது ஏற்படல. அன்றைக்கு கூட எங்கள் மக்கள் சொல்ல டிடிவி தினகரன் சொல்லியதை கேட்டிருந்தால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. அதுதான் உண்மை நிலைமை. உண்மை நிலைமை தான் இப்ப மீண்டும் அது மாதிரி ஒரு சூழலை வந்துவிடக் கூடாதுன்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது அக்கறை கொண்ட, புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்பி இருக்கின்ற தொண்டர்களுடைய நல்வாழ்வுக்காக சொல்லக்கூடிய அதிமுக மீதான அக்கறை அப்படிங்கிறீங்க. அந்த அடிப்படையில தான் திரு தினகரன் இந்த கருத்து. புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டராக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொண்டர்கள் மீது இருக்கின்ற அக்கறை. சரி, சுருக்கமா சொல்லிருங்க. மற்றவங்களுக்கு சொல்றது 91 96 ஆட்சியில் இருந்தோம். 96 யாருனால ஆட்சி போனுச்சுன்னு கேளுங்க. ஆட்சி மொத்தமா இவங்க குடும்பம், சசிகலா குடும்பம், தினகரன் அவர்கள் சேர்ந்தவர்கள், அவர்கள் பண்ணி அராஜக திருமணத்தால் தான் அந்த ஆட்சி இழந்து 5 வருடம் சசிகலாவும் அவர்கள் குடும்பம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவை பற்றி என்ன பேசினார் என்பதை மக்கள் அனைவரும் இதை காப்பாற்றுவதற்கு தான் அவங்க இருந்தாங்க. மற்றவர்களுடைய கருத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருந்தவங்க. அடுத்த சுற்றில் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, டிடிவி தினகரன் அவர்களுடைய டெல்லி பயணத்துக்கு பிறகாகத்தான் இப்படியான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். இது அதிமுக மீதான அக்கறையா அல்லது அவருக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அதிமுக தரப்பிலிருந்து எழுப்புறாங்க. வணக்கம் பலவீர். அதுக்கு அவரே பதிலும் கொடுத்திருக்காரு. அது மாதிரி டெல்லி வரும்போது அவர் பாஜக உள்ள தலைவர்கள் யாரையும் அவர் சந்திக்கவே இல்லை அப்படின்றதுக்கு அதுக்குரிய தெளிவான அவர் தன்னுடைய விளக்கத்தையும் அவர் கொடுத்துட்டார். என்னுடைய முதல் கட்ட கருத்து அப்படின்னு எதை பாத்தீங்கன்னா, நான் 2 டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி அரசியல் அப்படின்னும் போது 1+1 2 கிடையாது. 1+1 11. அதுதான் கூட்டணி தர்மம். அதுதான் கூட்டணியுடைய ஃபல்க்ரம் பாயிண்ட். அதுதான் இல்லாட்டினா இன்னைக்கு யாருமே கூட்டணி பத்தி யாரும் பேச தேவையே இல்லை. ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த கட்சி எல்லாம் தேர்தல போட்டி போடுறாங்களோ அவங்க தனித்தனி களம் காணலாம். யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பண்ணலாம். எதனால கூட்டணி அப்படின்ற அந்த கருத்தே வருது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பொருந்தும். 1+1 11 அடிப்படை சித்தாந்தம் அரசியலை பொறுத்தவரை. இப்ப நான் 2 டேட்டா பாயிண்ட் கொடுக்கிறேன். 2021 2024. 2021 திமுக வாங்கின அந்த ஓட்டுகளை பாத்தீங்கன்னா 1,74,30,179. அதாவது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 37.7%. அதே திமுக
கூட்டணி வச்சிருந்த சமயத்துல கூட 2024 அண்மையில நடந்த லோக்சபால 1,16,89,879 அதாவது 26.93% ஸ்ட்ரெயிட்டவே, அதாவது 3 வருடங்கள்ல 2021க்கு பிறகு 24 நடந்த தேர்தல்ல 10.77% வந்து வாக்கு வங்கி அவர்களுக்கு கீழே போனது. அடுத்த பாயிண்ட், 2023 வரை நாங்கள் வந்து அதிமுகவோட சேர்ந்து பயணித்தோம். அந்த அதிமுகவுடைய ஓட்டு வங்கியை வந்து நம்ம பார்க்கும்போது 2021ல 1,53,91,055, அதே வந்து இந்த தேர்தல்ல 88,80,000. ஆக மொத்தம் 12.83% வந்து ஸ்ட்ரெயிட்டவே அதுல வந்து அதிமுகவுக்கு வந்து இழப்பு. இப்ப வந்து 23ல நாங்க அவங்கள வந்து போய் சொல்லவே இல்லை, அதாவது அதிமுகவை நீங்க எங்க கூட்டணியில இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஃபார் தட் மேட்டர்